கோவை தடாகம் சாலையில் அமைந்துள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் கோவை மாவட்டத்தின் 10 சட்டமன்ற தொகுதியின் வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட உள்ளது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்போம். கார்த்திக், வணக்கம். கார்த்திக், விவரங்களை பதிவு பண்ணலாம் நீங்க. வணக்கம். கோவை மாவட்டத்துடைய 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான நடைபெற்று முடிந்த இந்த தேர்தலுக்கான இந்த வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பாக பல்வேறு பகுதிகளிலிருந்து தற்போது ஜிசிடி, அதாவது அரசு தொழில்நுட்ப கல்லூரி அந்த வளாகத்துல வைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக தொகுதி வாரியாக அறைகள் பிரிக்கப்பட்டு அங்கு அந்த பெட்டிகள் பாதுகாக்கக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பணிகள் பாத்தீங்கன்னா நாளை காலை ஒரு 8 மணிக்கு மேல் தான் அனைத்து தொகுதியுடைய அறைகள் தனித்தனியாக சீல் வைக்கக்கூடிய பணிகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கோவை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 1056 இடங்கள்ல 3556 வாக்குச்சாவடி மையங்கள்ல இயந்திரங்கள் எடுத்து வரக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா 340 பூத்துகள்ல மாலை 6 மணிக்கு மேல சுமார் 7 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. கடைசி நேரத்துல வந்தவர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு அவர்கள் வரிசையில் நிற்க வைக்கப்பட்டு அந்த வாக்குப்பதிவுகள் நடைபெற்றது. இதனையடுத்து கோவை மாநகர் பகுதியில இந்த சென்டர் அமைந்திருக்கு. புறநகர் பகுதியான வால்பாறை, மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 60-70 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரக்கூடிய இயந்திரங்கள் வரக்கூடிய காலதாமதம் இருப்பதனால இன்று நள்ளிரவு முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த பெட்டிகள் அங்கிருந்து பாதுகாப்பா துப்பாக்கி ஏந்திய போலீசாருடன் கொண்டு வரப்பட்டு அந்த ஜிசிடி வளாகத்தில் இருக்கக்கூடிய தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்ட பகுதிகளில் அந்த இயந்திரங்கள் கொண்டு வரப்படும். அந்த இயந்திரங்கள் வரிசையாக எண்ணிடப்பட்டு அங்க அந்த அறையில பாத்தீங்கன்னா அந்த பெட்டிகள் அடுக்கப்பட்டு நாளை காலை கட்சியோட, அதாவது வேட்பாளர்கள், அவங்களுடைய முகவர்கள், அரசு அதிகாரிகள் முன்னிலையில அது எல்லாமே காண்பித்து அந்த அறையை சீல் வைப்பாங்க. தற்போது பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தற்போது இதுக்கான பணிகளை மேற்பார்வையிட்டு வருகிறார். அந்த வளாகம் பாத்தீங்கன்னா 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அடையாள அட்டை உள்ள இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்படும். அடையாள அட்டை இல்லாதவர்கள் அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு பரிசோதனைக்கு பின்புதான் வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த அடுத்த ஒரு 10 நாட்கள், அதாவது மே 4ஆம் தேதி வரைக்கும் இந்த இடம் மிகவும் பாதுகாக்கப்பட்ட முக்கியமான பகுதியாக பார்க்கப்படும். ட்ரோன் போன்ற பொருட்கள் பறக்க விட தடை விதிக்கப்பட்டிருக்கு. அனுமதியின்றி அந்த பகுதியை சுற்றி கூட்டம் போடக்கூடாது. இது போன்ற, அதாவது தேர்தல் நன்னடத்தை விதிகள் சொல்லக்கூடிய விதிகள் 4ஆம் தேதி வரைக்கும் அந்த பகுதியில கடைபிடிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் சொல்லியிருக்காங்க. தற்போது பல்வேறு பகுதிகளில் இருந்து அந்த தேர்தல் வாக்கு இயந்திரங்களும் மின்னணு பெட்டிகளும் கொண்டு வரக்கூடிய பணிகள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான கள விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.